ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவ்ல வந்து ஒரு சம்பவம். அதாவது விஜய் பார்வதி பற்றி நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. எல்லார பற்றின விஷயங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, எல்லாரோட முகத்திரையும் கிழிக்கிறாங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சம்பவம் பண்ணிட்டு தான் வராங்க. என்ன ஒன்று கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறாங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இரிட்டேட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். பட் இவங்கள மாதிரி இரிட்டேட் பண்ணுற ஆட்களால் தான் ஒரு சில பேரோட முகத்திரை கிழியுது. அது கனியாக இருந்தாலும் சரி, பிரவீன் ராஜா இருந்தாலும் சரி, துஷாராக இருந்தாலும். இப்போ சூப்பராக வந்து விக்கல்ஸ் விக்ரம ஒரு போடு போட்டாங்க. என்னென்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ்லேயே வராமல் ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கனி இந்த வாரம் வர வேண்டியது. பட் என்ன ஆகிடுச்சு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் ஒரு சின்ன விளையாட்டு காமிச்சு அந்த நம்ம கலையரசன்கிலேருந்து பிடுங்கி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. பிரவீன் கொடுத்துட்டாரு, சரிங்களா? அது பிரவீன் அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஏன் வந்து கலையரசன் கொடுத்தாரு? சரி, லைட்டாக ஒரு போடும் பிக் பாஸ் சொன்னோடனே பிரவீன் முழிச்சிட்டாப்புல, அக்கா கொடுக்காம நம்ம அங்கே கொடுத்துட்டோமே அப்படின்னு. இப்போ தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் நாமினேஷனே இது வரைக்கும் வர 4 வாரமாக தாண்டிட்டார். யார் அப்படி பார்த்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம். ஸோ அதை வந்து இங்கே அழகாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த கேம் எனக்கு வந்துட்டு ஒரு இதுவாக இருக்குது, எனக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்தா ஒரு மாதிரி வெறியாயிடுதுன்னு. ஆனால் விக்ரம் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதில் வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிப்பு தான் வரும். ஏன்னா இது ஒரு கேம் தானே, நான் கொஞ்சம் அவ்வளோ சீரியஸாக போக மாட்டேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனாடா கனியை கூட வந்து நம்ம சொல்லிடலாம். கனியாக்கா கூட வந்துட்டு ஃப்ரீ பாஸை வச்சு இந்த வாட்டி வந்து மிஸ் ஆனாங்க. காணாம் பாஸே இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கப்போ 4 வாரமானு இவர் பார்க்குற ஷாக் ஆகிட்டார். ரிஜிஸ்டர் பண்ணிட்டல, சூப்பர்மா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை, நான் பாஸ் இல்லாமல் இல்லை, பாசத்தால் நாமினேஷன் ஆகாமல் வந்திருக்கேன்னா ஒரு ஊட்டுறாரு. ஆனால் கண்டிப்பாக விக்கல் சுக்ரம் வந்தால் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. மேபி அவருக்கு வந்து அது பாசிட்டிவாக அமையலாம், நெகட்டிவாக அமையலாம், சரிங்களா? அதே மாதிரி அவரே சொல்லிட்டார், நான் வந்து முதல்ல எவ்வளோ தான் நடிக்க முடியும் நீ நினைக்கிறியா சொல்லு. ஏன்னா விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா எனக்கு என்னமோ நீ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பாசமாக இருக்காமல் நடித்து அவங்களெல்லாம் வந்துட்டு ஓட் பண்ண வைக்காமல் நீ வந்துட்டு பண்ணுறியோ அப்படி மாதிரி தோணுதுன்ற போது அப்புறம் மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து இல்லை பாரு, இதுதான் என்னோடய நேச்சுரல், சரியா அப்படின்போது, இல்லைடா எனக்கு வந்துட்டு இதை தாண்டி உன்னோட அனதர் சைடை நான் பார்க்கணும் அப்படின்னா அவர் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி ஒரு, எனக்கு இருக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸை விட உனக்கு தான் ஜாஸ்தி, அதை நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னும் போது அவங்க டே போதுண்டா ஏன்டா போட்டு இது பண்ணுறா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நான் வந்துட்டு வெளியில் எப்படி கன்வே ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்கிறல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, க்யூட்டாக கன்வே ஆகியிருப்பா அப்படின்றாரு. ரைட்ரா, அதாவது இவர் வந்துட்டு ஒருத்தங்க இவங்களை மறக்கணும்னு இவங்களை ஆஃப் பண்ணனா அவங்கள பற்றி புகழ்ந்தால் அவங்க ஆஃப் ஆகிடுவாங்க. ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இவங்களை சொன்னவொன்னே சரி அப்போ வெளியில் நான் என்னவா ஆகிருப்பேன்னு சொல்கிறான்னா க்யூட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருப்பேன். ஏன்னா நீ இவ்வளோ டெரராக இருந்தாலும் உனக்கும் ஒரு சில விஷயங்கள் க்யூட்டாக இருக்கும்ல, அது கண்டிப்பாக மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாரு. இங்கே எங்கே வந்து பிஜேபி போகிறதுக்கு க்யூட் ஓடிட்டுருக்கு, எல்லாம் இங்கே வந்து வேறு மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ரைட்ரா, சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்னா தான் விஜய் பார்வை அப்படி இப்படின்னு கத்தனாலும் அழகாக ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் 4வது வாரமும் நாமினேஷன்ஸில் வரல, எந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இல்லாமல். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.